அஸ்ஸலாமு அலைக்கும். இது துபாய் மிடில் கிளாஸ் சேனல். இப்போ தான் நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியை ஃபுல்லாக வெறும் லைட்டாக இருக்கா, டேட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வெறும் எல்இடி லைட் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா துபாய் மாலுக்கு தான். துபாய் மால் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே உங்களுக்கு பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். டேட் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக எல்இடி லைட் போட்டு டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்கும். அந்த ஏரியாக்குள்ளே நுழையவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம துபாய் மாலுக்குள்ளே என்டர் ஆயாச்சு. இப்போ லிஃப்ட்டில் ஏறி மேலே துபாய் மாலில் சைனா டவுனுக்கு வந்திருக்கோம். இங்கே சைனா டவுனில் வந்து அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அவங்க யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், கிளாத்ஸு, திங்ஸு, லைட்டு எல்லாமே அந்த தீம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா அந்த சைனா பேசிக்லேயே தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதை கிராஸ் பண்ணி வந்தோம்னா இங்கே பசங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. இங்கே எல்லா நாளுமே இங்கே ஸ்கேட்டிங் கிளாஸ் கோச்சிங் வந்து நடக்குது. 3 இயர்ஸ்லேருந்தே பசங்க இங்கே ஸ்கேட்டிங் பழகிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்லேருந்தே எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பசங்க விளையாடுறது பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. நம்மளும் சேர்ந்து அந்த மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணலாமான்னு அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே மாலுக்குள்ளே ஒரு ஃபவுண்டைன் இருக்கும். அந்த ஸ்டாச்சு, அந்த லைட்டு இதெல்லாம் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இதுதான் துபாய் மாலோட ஃபுல் வியூ. இங்கே எல்லா விதமான ஷாப்ஸுமே இருக்கும். பேபி ஷாப்பு, ஜுவல்லரி ஷாப்பு, ஸ்லிப்பரு, எல்லாத்துக்குமே எல்லா விதமான ஷாப்பும் ஒன்றும் இல்லை, நிறையா இருக்கும். அமௌண்ட்டு அதை விட அதிகமாகவே இருக்கும். எல்லாத்தை விட இங்கே அமௌண்ட்டு ரொம்ப கூடவாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே எங்கே போயிருக்கோம்னா இந்த ஃபவுண்டைன் வியூ பார்க்க தான் நம்ம துபாய் மாலுக்கு எனக்கு வந்தது. ஏன்னா இந்த ஃபவுண்டைன் வந்து ரெனோக்ரேஷனுக்காக இத்தனை நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அக்டோபர் 1 தான் திருப்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்க தான் எவ்வளோ கூட்டம். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்க தான் இவ்வளோ மக்களும் இங்கே எவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் அதை போய் பார்க்கலாமா? அதை முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் என்னென்னா பூர்ஜ் கலிஃபா, இந்த வேர்ல்டு டாலஸ்ட் டவரில் வந்து லைட் ஷோ நடக்கும். இந்த லைட் ஷோவும் அந்த வாட்டர் ஃபவுண்டைனும் 1/2 hour ஒன்ஸ் ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே தான் இருக்கும். மியூசிக் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வீக்கெண்டெல்லாம் இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். துபாய் மாலில் பார்க்கிங்லேருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும். நம்ம நிற்க கூட இடம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அதை பார்த்துட்டு உள்ளே வந்தோம்னா ஃபிஷ் அக்வாரியம் இருக்கும். இந்த ஃபிஷ் அக்வாரியத்தில் எல்லா விதமான ஃபிஷ்ஷுமே இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது 4 ஃபிஷ்ஷு தான். அதை விட இங்கே அதிகமாக இருக்கும். நானே ஒவ்வொன்றா என்னென்ன ஃபிஷ்ஷு என்னென்ன நேமுன்னு கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். இதில் என் பசங்களுக்கு உள்ள வேர்ல் மட்டும் இல்லை, வேர்லும் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்லன்ட்டு அதே இப்படின்ட்டு சிரித்து பேசிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஷார்க்கு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கேண்டி ஷாப் ஒன்று இருந்துச்சு. அங்கே ஹாலோவின் தீமில் எல்லா விதமான கேண்டீஸும் இருந்துச்சு. காட்டன் கேண்டி, எல்லா விதமான இது வரைக்கும் பார்க்காத கேண்டீஸ் வகையில் நான் அங்கே தான் பார்த்தேன். இந்த ட்ரீயில் அந்த கேண்டீஸோட இது மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது ஃபோட்டோவுக்கு எல்லாருமே வந்தாங்க, நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அப்படியே கீழே இறங்கி துபாய் மால்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம். இப்போ நம்ம துபாய் மால்லேருந்து எக்ஸிட் ஆகி நேராக நம்ம எங்கே போகிறோன்னா சாப்பிட தான். பசிக்கும்ல, பர்கர் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.